வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பச்சை மொச்சை, அதாவது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை மொச்சை வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு அருமையான காரக்குழம்பு இல்லை புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லிக்கெலாம் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சாதத்துலேயும் ஊற்றி பசங்க சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அந்த அருமையான பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கருவு வடகம் சேர்த்துக்கலாம், அதாவது தாளிப்பு வடகம். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடுகு, வெந்தயம், சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப் அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஒரு கப் அளவுக்கு பச்சை மொச்சை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 கத்திரிக்காயும் 1 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்புத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது நான் சூடான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக வரும். இப்படியே நீங்கள் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். இப்போ தேங்காய், சோம்பு, 2 முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்படி ஓரம்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திட்டு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் முதல் நாள் செஞ்சதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.